ஹாய் ஆல். எங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹாய் ஆல்னு ஸ்டார்ட் பண்ணேன். வணக்கம்மா. இப்போ என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது வந்து வியூஸ்க்காகவே நாங்கள் இந்த வீடியோஸ் எடுக்கல. அம்மா சேனல்ல இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நினைவுகளுக்காக தான். உண்மை அதுதான். பட் ஆனால் இப்போ அம்மா வந்து முன்னாடி மாதிரி ஆக்டிவாக அவங்களால வேலை பார்க்க முடியல. அதனால தான் நாங்கள் ஷார்ட்ஸே வந்து ஜஸ்ட் இன்னைக்கு என்ன சமையல் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அம்மாவை எங்களுக்கு கஷ்டப்படுத்தி நீ இதுக்காக வீடியோக்காகவும் காசுக்காகவும் நீ வேலை பாருன்னு ஒரு நாளும் நாங்கள் சொல்ல போறதில்ல. எனக்கு தேவை நான் பிற்காலத்துல சொல்லவே மாட்டோம். பிற்காலத்துல நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா பேசுறது, எங்க அம்மாவோட குரல், எங்க அம்மாவோட சிரிப்பு எனக்கு சொல்லும் போதே அழகு வருது. ஆக்சுவலி நாங்கள் எங்கள் அப்பா அதை நிறைய மிஸ் பண்ணிட்டோம். அப்போல்லாம் வந்து அவ்வளோ ஃபோன் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. வசதி கிடையாது எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கு. ஸோ நாங்கள் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோஸ் 1-2 தான் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவோட குரல் எங்களுக்குள்ள தான் ஒலிக்குதாங்காண்டி மட்டும் எங்கள் அப்பா ஏதோ பேசியிருப்பாரு. ஸோ அதை நினச்சிதான் எங்கள் அம்மாவோட சேனலே நாங்கள் அவரோட குரல், அவரோட கை, அவரோட நகம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே வந்துட்டே இருக்கு. ஸோ அது என்னன்னைக்கும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால இன்னைக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல இது அவங்க தாத்தான்னு சொல்றதுக்கு கூட என்கிட்ட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு. என் குழந்தைக்கு என் அப்பாவோட குரல் கூட வந்து அவங்களுக்கு வந்து கேட்காது. ஸோ தெரிய வராது. ஸோ அதனால தான் ஆக்சுவலி இந்த சேனல் அம்மாக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் சமைக்கிறது ப்ளஸ் எங்கள் அம்மாவோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க சிரிக்கிறது, எங்கள் கூட பேசுறது, டிவி பார்க்குறது, மாத்திரை போடுறது, எங்கள் கூட சின்ன சின்ன சண்டை போடுறது, இது எல்லாமே மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து, அதாவது அவங்க காலையில் எழுந்திரிச்சு வர்றதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணி அதை வந்து என்னோட இருக்கும் மெமரிஸாக நான் ஸ்டோர் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். கண்டிப்பாக இது நான் மாற்றக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா லைக் ஃபோனில் வந்து அவ்வளோ நம்மளால் சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. பட் ஆனால் யூடியூப்னா கண்டிப்பாக அது அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை பிளான் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து லைக் எந்த காரணம் கொண்டு நான் இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா நைட்டியில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்கள நான் வந்து லைக் நீ புடவை கட்டு வியூஸ்க்காக நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். நைட்டியை மட்டும் கொஞ்சம் கலராக வாங்கி கொடுத்து வச்சிருவேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, பக்ரீத் இன்னைக்கு 29th May. ஸோ நம்ம வந்து சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் தான் செய்ய போகிறோம். நான் அவங்க 2 பேரும் சேர்ந்து. நான் 7 o'clock ஆகிடுச்சு ஆக்சுவலி. இப்போ 1 hourல முடிக்கிறேன். ஆமாம், ஒரு 1/2 hour வரைக்கும் எங்கள் அக்கா கூட நான் தேய்ச்சிட்டு வேலையை கொஞ்சம் பெருக்கி மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் ஆஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து எங்கள் அம்மா வந்து எழுந்து வருவாங்க, சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து சீவி வச்சுருக்கேன். இந்த சீவிக்கிட்டே இருக்கேன். இனிமேல் போய் சமைக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டெல்லாம் போட்டு வதக்கியாச்சு சாம்பாருக்கு. இன்னைக்கு வந்து என்ன சாம்பார் அப்படின்னா வெண்டைக்காய், ஒரு முருங்கைக்காய் ஒன்று இருக்கு, அது போட்டு சாம்பார். சிம்பிள் சாம்பார். எங்க வீட்டுல எல்லாமே சிம்பிள் சமையல் தான். என்ன தடபுடலாம் நாங்க செய்ய போறோம். அது இது வந்து முருங்கைக்காய் வந்து கொதிக்கும் போது போடணும். ஃபுல்லா நான் சிம்ல வச்சுட்டேன். இதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். பார்த்து கை சுட்டுக்க போற. இட்லிக்கு இன்னைக்கு சாம்பார் தான் தொட்டுக்கிறதுக்கு, இல்ல கார சட்னி பண்ணிடுவா? இல்ல, புதினா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு, தேங்காய் பேத போட்டுட்டு, புதினா சட்னி. சரி. ஏன்னா காலையிலேயே இந்த சாம்பார் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வர மாட்டேங்குது எனக்கு. நான் ஆஃபீஸ் வந்து வந்தோடனே சமையல் இந்த ஓவனுக்குள்ள என்னை அனுப்புறாங்க. என்னால முடியல. எங்க அம்மா வந்து 6 மணிக்கெல்லாம் வயிற்றுக்கு இப்ப திறந்துரும். நான் 1 மணி நேரத்துல நான் வரதே 5:45 5:50 தான் வருவேன். அப்புறம் கேட்பாங்க உங்க அக்கா இப்ப என்னதான் பண்றாங்கன்னு கேட்பாங்க. எங்க அக்கா வந்து கூடிய சீக்கிரம் நான் ரிவீல் பண்ணுவேன். எங்க அக்கா வெளி வேலை பாக்குற காரணத்தால அவளால பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டியூஷன் எடுப்பா 6 to 8. இப்பெல்லாம் டியூஷன் போய் ஒன்றும் உக்காந்ததுதான் ஜாலியா பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு 2 மணி நேரமா என்னைய வேற வாங்குவா. சரி பரவாயில்ல, அவளுக்கு அதுலயாவது ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுப்பேன். சரி, இட்லிக்கு மாவு ஊற்றணும்ப்பா. இதை ரெடி பண்றேன். இது வந்து அவ்வளோதான், அது அப்படியே வேகலாம். வதங்க ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 minutes. இப்போ வந்து
எங்க வீட்டுல எங்க அம்மாவோட மோஸ்ட்லி எங்க அம்மாவோட டிஷ் தான் எல்லாமே நாங்க வந்து என்ன சொல்றது கட்டி விட போறப்பாரு இருடி மாவு மாத்தி எடுத்துட்டு வந்துட்டடி மாவு பரவாயில்ல இந்த மாவு ஃப்ரெண்ட்லயே எடுத்துட்டு வந்துட்டேன் கிண்ணத்துல இருக்கிறது எடுக்கணுமா அது அப்புறமா எடுத்துக்கலாம் இப்ப என்ன உனக்கு நான் எடுத்துட்டு வந்ததுலதான் நான் ஊத்துவேன் எனக்கு தெரியும் நீ அது சொல்லுவேன்ட்டு கேளு எங்க அம்மாவோட டிஷ் தான் மோஸ்ட்லி ஆமா இந்த மாதிரி துருவினாதான் எனக்கு பிடிக்கும் ஒரு சிலர் வீட்டுல வந்து ஷாப் பண்ணி போடுவாங்கல்ல எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது கம்மி 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 அதே மாதிரி இதே கம்மி எங்க அம்மாக்கு வந்து உப்பு உரப்புலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால இவ்வளவுதான் உப்பு அதுவே எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான் அது அவ்வளவுதான் இது கூட வந்து வரமிளகா எண்ணெய் கடுகு வரமிளகா கருவேப்பிலை வெங்காயம் அவ்வளவுதான் கரெக்ட் போதும் தண்ணி ஊத்திரு எடுத்துக்கூட வெயிட் எடுத்துறேன் வெண்டைக்காய் வதங்கி விட்டது இப்போ கையை மறைச்சுதான் இருந்தாங்க தண்ணி ஊற்றுவோம் அந்த கை வந்து வேலை பார்த்து தண்ணி ஊத்திட்டேன் அவ்வளோதான் இப்போ இதில் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணணுமா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா இப்போ இதுல வந்து புளி கரைச்சல கரைச்சி ஊத்தணும் சாம்பார் பொடி யார் போடுவா எங்க அக்காவோட சிரிப்பு தான் எனக்கு காமெடியா இருக்கும் ஆல்ரெடி நான் என்னோட சேனல்லயே சொல்லிருப்பேன் எங்க அக்கா எப்படி சிரிப்பேன்னா அப்படின்வா பல தடவை சொல்லிட்டேன் அந்த மாதிரி சிரிக்காதடி எத்தனையோ டைம் சாம்பார் பொடி இருக்கு பயந்துருவாங்க அப்படின்னு சாம்பார் பொடி ஏமா மறந்த சாம்பார் பொடி நீ இல்லாத போது நான் வந்து புளியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டுப்பேன் ஏய் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ புளி ஊத்தினா காய் மறுத்து போயிரும் லூசு நாங்க இப்படிதான் அப்பப்ப லூசு சொல்லிப்போம் அது தவிர வேற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டோம் எம்மா 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 போதும்மா என் தங்கச்சியோட கை வந்து கொஞ்சம் தாராளம் எண்ணெய வந்து விளாசுவா பாருங்க இப்ப வந்து கண்ட்ரோல் ஆயிட்டா You shut up your mouth. நீயும் அப்படிதான் புரியுதா எங்க அம்மாக்கு எண்ணெய் ஊத்தி ஊத்தி ஆக்சுவலி வந்து கொஞ்சம் பிபி வந்து ரைஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு சோ அதனால டாக்டர் வந்து எண்ணெயும் கிடையாது உனக்கு காரமும் கிடையாது உப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சோத்துக்கு தேவையான ஆறு சுவையும் வந்து புடிக்கிட்டாங்க நான் என்ன சாப்பிடு ஐயோ பாவமே 2 தடவை தான் சமைக்க முடியாது என்ன தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஓரளவுக்கு நாங்க மெயின்டைன் பண்ணி வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கிறோம் மேட்ரு என்ன அப்படின்னா தாராளமா அள்ளி எண்ணெயை ஊத்தி ஊத்தி எங்க அம்மா நாக்கு வந்து ருசி கண்டிருந்தது ஒரு நாள் கஷ்டப்பட்டு நான் வந்து அந்த வேகா ஓவன்ல நின்று 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சன்னா மசாலா செஞ்சா இங்க பாரு தண்ணி தான் ஆவியா போகுது நல்லா இல்லைன்னு சொல்லிச்சு எங்க அம்மா லூசு எதனாலன்னா என் தங்கச்சி சுத்தமா எண்ணெயே ஊத்துல ஒரு சாப்பாடு வந்து டேஸ்டா இருக்கணும்னா எண்ணெய் ரொம்ப முக்கியம் தங்கச்சி சுத்தமா ஊத்துல எங்க அம்மாவுக்கு வந்து நல்லாவே இல்லைன்ட்டாங்க உனக்கு நல்லாவே இல்லைனாலும் நீ இதை கழனி தண்ணி தான் குடிக்கணும்ட்டாய் இதோட உனக்கு வந்து எண்ணெய் ஊத்தி சாப்பாடே கிடையாதுன்ட்ட அதோட எங்க அம்மா வாய முடிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க ஒரே காமெடி எங்க அம்மா கூட இப்பெல்லாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கே பயமா இருக்கு ஏன்னா மீன் குழம்புன்னா கூடுதலா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தான் ஆகணும் நீ ஊத்தலன்னா எங்க அம்மா வந்து மிளகாத்தூள் வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா 3 இட்லி 2 இட்லி 3 இட்லி எங்க அம்மாக்கு 2 இட்லி எனக்கு இதுல 3 இட்லி எங்க அக்காக்கு ஒரு இட்லி வந்து காக்காய்க்கு காக்கா சாப்பிட்டா சாப்பிடும் என் காக்கா கண்டிப்பா சாப்பிட்டுரும் அப்படி இல்லாட்டி எங்க வீட்டு வெள்ளைக்கு அது 3 இருந்தா இட்லி சாப்பிடும் இல்லன்னா சாப்பிடாது அது வந்து ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தான் சாப்பிடும் அத்தி பூத்த மாதிரி எங்க அது ஆளை காணும் அம்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்கு தெரியல போடாதான் தெரியும் காமிக்கிறேன் இப்போ வந்து இதை கிளறி ஒன்று ஓபன் பண்ணி வை வெயிட்டிங் நம்ம வந்து இட்லியை ஊற்றி ரெடி பண்ணி மோஸ்ட்லி எனக்கு நான் எங்கள் அக்காவுக்கு வந்து அவ்வளோவா வேலை வச்சுட்டு கிளம்பணும்னு நினைக்கவே மாட்டேன் என்ன அது இந்த கொசு தொல்லை வர தாங்க முடியல ஆனா இப்ப எவ்வளவு பரவாயில்ல உண்மைதான் எப்பவுமே சம்மர் வந்தாலே இந்த கொசு செத்துரும் போல இந்த வெயில்ல அதுதான் என்ன அடிக்கிற வெயில்ல செத்துருச்சு போல இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா இதே மழைக்காலம் திறக்கவே மாட்டோம் இந்த ஜன்னலையே நாங்க ஆனா கொடூரமா இருக்கும் இது பேர் ஒரு நாள் இப்படிதான் நான் வச்சுட்டேன் எங்க வீட்டுல நான் வந்து போய் சொல்லிட்டேன் ஒரு துணி வந்து எரிஞ்சு போச்சு ஃப்ராடு இந்த மாதிரி வச்சுட்டு என்னாச்சு இது மாதிரி இதுல வைக்கல இது வந்து வசமா இருக்கிறதுனால பிரச்சனை சரி அதை போட்டோ நான் வந்து அட்டாச் பண்றேன் ஃப்ரெண்ட் அது வந்து வாரத்தை பிடிச்சி தொலைக்கணுங்களா தொலைட்டு அப்படியே இப்படியே வச்சுட்டு வேற வேலைக்கு போயிட்டேன் அப்படியே வந்து திக்கு திக்கு அது ஒரு நாள் தீஞ்சு பார்த்தா நம்ம சும்மா தானே வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து துணி போல நானும் எங்க அம்மா வெளில
இருக்கா? இருந்தப்பா கோயில் அனுமான்ஜி கிட்ட போயிட்டு வந்தீங்க. அனுமான்ஜி அவரை காப்பாத்திருக்காரு. அப்படி நடந்து போச்சு. என்ன நான் சொல்ல போயிட்டு புளி கரைசல் இருக்கு எடுத்துட்டு வராரு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வெள்ளை வந்து கதவு தட்டுது. இந்த ஒயிட் மார்க் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து எங்க வெள்ளை போட்ட மார்க் தான். அம்மா வந்து உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க வராரு. குட்டா குட்டு குட் மார்னிங். மார்னிங் தூங்கி வச்சிருங்களா? இப்ப வந்து என் சகோதரன் நையின்னு நச்சாச்சுங்கிறா. போய் பால் வாங்கினான்ட்டு பக்கத்துல இண்டக்ஷன்ல வந்து இது வச்சாச்சு பீட்ரூட் பொரியலுக்கு. இதுல எல்லாமே போட்டியா? புளி ஊத்திட்டா, முருங்காயும் ஊத்திட்டாலாம். முருங்காயும் போட்டேன். ஓகே கலரி விட்டாச்சு. அப்புறமேட்டு இப்ப வந்து 3 வரமிளகா போதும். அதுதான் போடுறேன். 3 வரமிளகா. 3 வரமிளகா. இப்ப நான் பாலை வந்து இது பண்ணிட்டு கொடுக்குறேன். ரெடி பண்ண. இப்ப வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த சாப் பண்ணது வந்து 2 வெங்காயம் பண்ணிருந்தேன். கொஞ்சோண்டு தனி எடுத்து வச்சிராதல. இவ்ளோ வெங்காயம் போடாத, ஏன்னா தாளிப்புக்கு சாம்பார். தாளிப்புக்கு இருக்குடி. ஓகே ஓகே. அதனாலதான் இந்த வெங்காயம் எடுக்கட்டும். இது போட்டா இன்னும் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே போடு. எண்ணெய் கடுகு பொரிஞ்சிச்சு. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே இந்த எண்ணெய் ஊற்றி போட்டுருவேன். ஆமா இந்த வெங்காயம் போடுற. மறந்துட்டேன். காட்டில் இருந்து போட்டுனேன் கருவேப்பிலை இருந்ததுனால. போடு. அடுத்த வெங்காயம், கொஞ்சமா பூண்டு, 4 பல் பூண்டு. தட்டிக்கிட்டியாப்பா? அது சின்னதாக இருக்கிறதுனால தட்டிக்கலாம். வரமிளகா போட்டாலே அது ஒரு தனி வாசம், பச்சை மிளகாயை கம்பேர் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்களா, பால் வந்து லிட்டர் 50 ரூபாய். ஸோ 2 லிட்டர் வாங்கணும். எங்க அக்கா வந்து சில்லறையா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. ஏன்னா ஜிபே வந்த காலத்துல இருந்து நாங்க வந்து அவ்வளவா கைய கேஷ் ஹேண்டில் பண்ணல. இப்ப ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்கிட்ட இருந்துச்சு. அது வந்து நான் ஒரு சில விஷயத்துக்காக என்கிட்ட எடுத்து போயிட்டா. எவ்வளோலாம் எடுத்துன்னு போனேன். நான் அவ்வளோலாம் யூஸ் பண்ற ஆள் கிடையாது. 200 ரூபாய் தான் எடுத்துன்னு போனேன். காசு ஊத்தி கொடி. ஓவன் இதுலயே என் பாதி அந்த பாடி வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து நான் தண்ணி எல்லாம் வத்தி சுண்டல் மாதிரி ஆயிடுவேன். வந்து வெண்டைக்காய் சுண்டி என்ன சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, நீ அம்மா சுண்டல் மாதிரி இருக்க, பூசணிக்காய் மாதிரி இருக்க. நான்சென்ஸ். நான் சுண்டல் மாதிரி மாறிட்டேன். தங்கச்சி சுண்டல் தான், சுண்டக்காய் தான். அவரு ஒரு 8 monthsக்கு முன்னாடி சுண்டக்காய் தான். இப்பதான் வந்து இந்த மாதிரி வந்து இப்பதான் அதுமே நச்சுறீங்க. இப்ப நான் பூச்சணிக்காயா மாறி காட்டுறேன். இப்ப பாதி தண்ணி இதுலயே போயிருது. சீக்கிரம் ஊத்துறே, நீ வேற சொரணி உட்காந்து இப்படி போய் காய வச்சு வச்சிருக்க. உடனே சைடு எல்லாம் துடைக்கணும்னு உனக்கு தெரியாதா? ஓகே, பருப்பு ஊத்தியாச்சு. நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இப்ப பால் வாங்க கிளம்ப போறேன். தூக்கு இட்லிக்கு வந்து வெந்துட்டு இருக்கோம். சாம்பார் வந்து ஒரு குண்டா நிறைய வந்துட்ட காரணத்தால இதை பார்த்தோன்னே நாங்க இது இப்படியே வச்சா நாளைக்கும் வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாற்றம். ஏன்னா நான் சட்னி பண்ண போறதில்ல. காலையிலைக்கும் சாம்பார், மதியத்துக்கும் சாம்பார், நைட்டுக்கும் சாம்பார், சாம்பார். சரி நீ சில்லறே நாம போயிட்டு வருவோம். என் தங்கச்சி போர்க்களத்துக்கு கிளம்பிடுச்சு. இதெல்லாம் அப்ப சீக்கிரமா முடிஞ்சு நினைச்சா தெரிஞ்சதுன்னா எங்க மம்மி ஒண்ணா நான் சேர்த்து வைக்கிறேன், பொறுக்கி கொடுத்துட்டியா அப்படின்னு எங்க அம்மா. போயிட்டு வா. புகஞ்சிருச்சு. காரணம் வந்து அது நல்லெண்ணெய், அதனால பயப்படாது. இது வந்து தாளிப்புக்கு சாம்பார் கொதிச்சிருச்சு. நான் போயிட்டு வர கேப்ல எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எங்க அக்கா வந்து கொத்தமல்லி வந்து ரெடி பண்ணிட்டா. இண்டக்ஷன்ல இருந்து அடுப்புக்கு வந்து இது மாறியாச்சு. ஏன் மாறிச்சு? மண்டை மரம் இருக்கு, கொண்டைய மரண்டோம் எல்லாம் செஞ்சோம். சோறு வைக்கலையே. யார் எனக்கு என்ன சாதத்தை நிமித்தலையேன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது சாதமே வடிக்கலன்ட்டு. ஓ காட், இது எவ்வளவு பெரிய தவறு. நீலவேணி, நீ வந்து கருப்பு வேணி, எப்படி நீ இந்த தவறு செய்யலாம்? என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் ஃபாஸ்டா வையே. சொய்யே கேட்காது, அதுல ஊத்தும் போது கேட்கும். இந்த சத்தம் தான், இதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு சிம்பிள் சாம்பார். நாங்கள் வந்து ஆக்சுவலி எனக்கு மட்டும்தான் வந்து இடிச்ச சாம்பார் பிடிக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு நாள் இடிச்ச சாம்பார் செய்வேன். எங்கள் அம்மா வந்து இப்படிதான்
சிறுவ சிறுவ குருவி மாதிரியும் எறும்பு மாதிரியும் ஆடையை வந்து சேர்த்து வைக்குது பாருங்க. நல்லா திக் லேயராக இருக்கும் ஆடை. அந்த மாதிரி சேர்த்து வச்சு எங்கள் அம்மா நெய் எடுத்து கொடுப்பாங்க எங்களுக்கு. நான் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு வரல. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த தடவை எடுக்கிறதுக்குள்ள வந்து மத்து வாங்கிட்டோம். எனக்கு எல்லாமே இப்படிதான். இங்கே பாரு நான்சென்ஸ் கடுகு. ஆனால் அம்மா என்ன சொன்னா அந்த எங்க அக்கா எடுத்தாங்கன்னா முழுங்கிடுவான். அதனால நான் எடுக்கிறதுக்காக அங்க நின்ன பத்தாததுக்கு போஸ்ட் கொடுக்கறது நின்ன பாவத்துக்கு இந்த கடுகு என்னை பதம் பார்த்துட்டேன். இடியாட்டிக் நான்சென்ஸ் கடுகு. இப்போ வந்து என்ன தாளிக்கிறாங்கன்னா தயிருக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எடுத்துட்டு வர பச்சை மிளகா. கருவேப்பிலை இல்லைன்னா பரவாயில்ல, போடணும் நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தீங்கிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அவர் ஃப்ரிட்ஜாண்டில் போய் ட்ராவல் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு வந்து தண்ணியாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது, திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். இதில் பெருங்காயம் போடலாம், ஆனால் ஆல்ரெடி தீஞ்சி பண்ண காரணத்தால பெருங்காயம் போடல. இந்த கருவேப்பிலை எடுத்துட்டு வரணுன்ட்டு மறந்துட்டேன். முடிஞ்சிருச்சு. இன்னைக்கான சமையலே முடிஞ்சிருச்சு. சோறு மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா போதும். எவ்ரிதிங் கம்ப்ளீட்டட். எங்க மம்மி வந்து வர்ணனை பண்ணிடுவாங்க, இன்னைக்கு இதுதான் சமையல் அப்படி சொல்லிட்டு. ஆமா, எங்க அம்மா தூங்கி எழுந்து டைம் பாருங்க. எங்க அம்மா சாரி கட்டிட்டாங்க என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்றதுக்காக. நைட்ல வந்து லைட்டா தூக்கம் கலந்த மாத்திரை வந்து போடுவாங்க, நியூரோ மாத்திரை. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வரும். ஸோ அதனால என்ன இத்தனை மணிக்கு எழுந்துக்காங்க. எங்க அம்மா வந்து 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து எங்களுக்கு சமைச்சு கொடுத்தவங்க. அதனால எங்க அம்மா யாரும் எதுவும் சொன்னா எனக்கு கோவம் வந்துடும். இது வந்து ஸ்ட்ரிக்ட். ஏன்னா எங்க அம்மாவோட ஹெல்த்துக்கு டாக்டர் எவ்வளவு தூங்கணும்னு சொன்னாரோ அவ்வளவும் தூங்கணும்னு சொல்லிட்டாரு. இன்சோம்னியா ப்ராப்ளம் வந்துருச்சு, தூக்கமின்மை ப்ராப்ளம். எங்க அம்மா கட்டையா கொடுக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி பழசா 2 கீஞ்ச நோட்டா கொடுக்குது. 50, 60, 70 எண்ணி கொடுக்குறாங்க. கொடுக்கலாமா, இருக்கிறத கொடுக்குறோமா? என்னடா டாட்டா சொல்லு. எனக்கு வண்டி சாவி தான் எடுத்துக்கூடாது. வண்டி சாவி எங்க இருக்கு? அம்மா தேடணும் போ. தேடாத எழுந்துக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். வேலை பார்த்துட்டேன், கால் வந்து டிங்கி 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 நடுங்குது. நன்றிமா. சோத்து முட்டை எதை மறக்கலையே இல்லையோ? மறக்க மாட்டேன். வண்டி சாவி இதோ இங்கே வச்சிட்டோம். நான் தேடி என்னால மாற முடியல. சரி போமா, கதவு திறந்து லாக் பண்ணிடு. இதை லாக் பண்றேன். நீ வரலையா? வரேன்டி. நான் அவளை சென்ட் ஆஃப் பண்ணணும். எங்க குட்டா முட்டு சென்ட் ஆஃப் பண்ணுது பாருங்க. எங்க குட்டா முட்டு காலையில எழுந்தா என் குட்டியானுக்கு மசாஜ் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து காது அப்ப நான் விடுற என்ன பண்றான்னு பாருங்க பாருங்க பாருங்க. சொல்லி சொல்லுவான், கையை வச்சு பண்ணுவாரு. பண்ணுவான். இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மசாஜ் பண்ணின்னு தான் போவான். அதுக்கப்புறம் கிட்ட வரமாட்டான். அவளுக்கு என்ன உணர்வு தோணுமோ தெரியாது. ஆமா, எங்க அம்மாவோட காலை வந்து கடன் வந்து சாப்பிடுவாங்க, மாத்திரை போட்டுட்டு உட்காந்துருந்தேன்னா இவர் வந்துருவாரு. இவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் வாக்கிங் போயிட்டு வருவேன். இந்த வெயில்ல போக முடியலம்மா, அப்படியே அனல் எடுத்து போது நடக்கவே முடிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு வாரமா போகவே இல்லை. நேத்து போயிட்டு வந்தாங்க எங்க அம்மா. சும்மா 3 சுத்து 9 சுத்து சுத்திட்டு வருவேன். இப்ப முடியவே மாட்டேங்குது, அனல் அடி. அதனால என்ன வச்சு இப்ப பொம்மாய்க்கு வந்து மசாஜ் நடக்குது. கொஞ்சம் வெயில் காட்டுன்னு போலான்னு இருக்கிறேன். எல்லா துணிகளும் எனக்கு வந்து வாஷிங் மிஷின் போடுற வேலை என்னைக்கு தான். ஒரு நாள் கூட பசங்க போட மாட்டாங்க. அப்படியா மிஞ்சினா உடம்பு ரொம்ப டயர்டாக இந்த பெரிய பொண்ணு பார்த்து அது போட ஒரு 2-3 நாள் ஆக போடுறேன். துணியெல்லாம் காய போடுறது ஒரு நாளைக்கு நான் போடுவேன், ஒரு நாளைக்கு அவளே போட்டுருவேன். எனக்கு சின்ன பொண்ணு கூட வந்துட்டாரு, லீவ் இருந்தா வீட்டில் கூட வந்து அம்மா வெயிலில் போகிறேன் அப்படின்ட்டு உடனே காய போடுது. ஆனால் வாஷிங் மிஷின் எங்கெங்கே துணி இருக்குன்னு பார்த்து பொறுக்கி ஏற்றாந்து போடுற ஆள் நான் தான். இப்போ போய் வாஷிங் மிஷினில் துணி போட்டு பவுட்ரு போட்டு ஆன் பண்ணிட்டு வந்துடுவேன். என் பொண்ணு வெளியில் போய் வர போகிறேன்னுங்கிறா, வெயில் ஆகுதுமா அப்படின்னா இப்போ போயிட்டு வரேன்னுங்கிறா. சரி நம்ம இந்த வேலையை நம்ம பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வேற வீடெல்லாம் பெருக்கி நேற்றே மொழிட்டா. என் சின்ன பொண்ணு வந்து எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டா. பாத்ரூம் வந்து வயிறையை வந்து மூத்திரம் மொழி வச்சுக்கிறா. ஆய் போவா மூத்திரம் மொழி அந்த ரூம் மொழி ஆகணும். மதியெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆமாம் இப்போதான் வந்து சாமி கும்பிடுறாங்க. சாயந்தரம் வேலை தான் ஆயிடுது. இப்போல்லாம் வெளியில் காலையில் வந்து கும்பிட்றதில்ல. நான் எழுந்துக்கிட்டே லேட்டு. இது வந்து எங்க அம்மா போட்ட கோலம். எனக்கு இது மாதிரி கோலமே வந்து வராது, போடவே தெரியாது. இது எங்க அம்மா போட்ட கோலம். அந்த
தாயே பச்சையம்மா நல்லம்மா தாயே நாங்கள் தாயே காமாட்சி சரி. இன்னைக்கு சாமிக்கு வந்து நாங்க பூ வாங்கல. நான் இன்னைக்கு வெளியில போல, அதனால என்னால வாங்க முடியல. எங்க அம்மா ஒரே பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க, பூ வாங்கல பூ வாங்கல. வச்சதுன்னா அழகா இருக்கும் கடவுளுக்கு. உத்தம ஸ்ரீரங்காரி ரங்க பாண்டுரங்க லோகநாயகா யாதவா கேசவா ஆதிசேஷ கண்ணா கமல கண்ணா மாயவண்ணா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா. எவ்வளோ நேரமா எடுக்குது பாரு. அது புது தெரியலமா? புது திரிதான்டா. அதுதான் இவ்வளோ லேட்டா இது எப்படி திரி கொடுத்தா வைக்கிறேன் நான். புது திரினால எங்க அம்மா தேத்துறதுக்கு டைம் எடுத்துக்குது. வெயில் காலமே இருக்கிறதுனால இந்த குச்சி கடகடன்னு எரிஞ்சுக்கிட்டு வந்துருது. ஆமா, எங்க அம்மா 2 குச்சி யூஸ் பண்ணிட்டாங்க ஏத்துறதுக்கு. 2 குச்சியா 3 குச்சி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒன்னு ஏத்திட்டு அப்புறம் வந்து இது இல்ல அப்படி அப்படியே ஏத்தி அது விளக்கேத்துறதுக்குன்னு ஒண்ணு இருக்குமா? நான் அதை வாங்கிட்டு வாங்கிக்கணும். ஆமா, அது பிரச்சனையே கிடையாது. ஊற்றி திரிய போட்டோமா எல்லா விளக்கையும் அதுலயே ஏத்தினே வந்துடலாம். ஒரே குச்சியில முடிஞ்சு போயிடும். வாங்கணும் தான். ஆபீஸ்ல இருந்து வந்தாச்சு. இப்போதான் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடும்போது நைட்டில் இருக்கிறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள் உடை. தண்ணி எடுத்துட்டாங்க. ஓம் கண்கண் கணபதி நமக, ஓம் கார்த்திகேயனே நமக, ஓம். என்னை விட்டுட்டு என்ன அமுக்குற? அக்கா அவன்ல வந்து புட்டு பண்ணி கொடுத்தா, அதை சாப்பிட்றேன் நான். எனக்கு வேத்து போச்சு. ஓடியாந்து புடவையெல்லாம் கை அதை செஞ்சுட்டு இருந்தா பார்த்தேன். ஆனா என்னன்னா செகப்பு அவலா பசியில அவல்ல வந்து புட்டு செஞ்சேன். புட்டு செய்ய எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரி சரி, நீ சாப்பிடு. சாமி கும்பிட்டு உடனே புடவை கழட்டு அம்மா ஊத்து பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி உருவிடுச்சு. சரி சரி நன்றி போச்சு. சாப்பிடு சாப்பிடு. ஓகே, பை பை. அவ்வளவுதான், நைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க.